இந்த ஜென்ரேஷன் கிட்ஸுக்கு ஒரு பழக்கம் இல்லவே இல்லை. என்னன்னு சொல்லுங்க, சொல் பேச்சு கேட்குற பழக்கமே இல்லை. டு பி ஆனஸ்ட், நான் வந்துட்டு 21 வரைக்குமே வந்துட்டு அம்மா சொன்னா கேட்கணும், அப்பா சொன்னா கேட்கணும். நைட் வந்துட்டு 8 மணிக்கு மேலே ஃபோனை வாங்கி வச்சிருவாங்க. அன்டில் நான் காலேஜ் படிக்கிற வரைக்கும் திஸ் வாஸ் ஹேப்பனிங் இன் அவர் ஹவுஸ். காலையில் வந்துட்டு ஏதாவது ஒர்க்னா கொடுப்பாங்க. இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தது. ஃபோன் கொடுனா கொடுத்துடணும். நாங்கள் வந்து பயப்படுவோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ வர பேஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, 6th ஸ்டாண்டர்ட் பொண்ணு மேம் 11 மணி வரைக்கும் ஃபோன் பார்க்குறா அப்படிங்கிறாங்க. 25லேருந்து 30s வரைக்குமே நான் லேட்டாக தூங்குறதுனால இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் வருது. 9 மணிக்கு தூங்க வேண்டிய குழந்தைங்கலாம் இப்போ 11, 12ங்கிறது நார்மலான டைமிங் ஆகிட்டு வருது. வித் லாட்ஸ் ஆஃப் ஸ்க்ரீன் டைம். அவங்களோட ஃபியூச்சர் ஹெல்த் எப்படி இருக்க போகுதுன்னு நினைச்சாலே நமக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஸோ டு பி ஆனஸ்ட், அம்மா அப்பா எல்டர்ஸ் சொன்னா கிட்ஸ் எல்லாம் கேட்குற மாதிரி பாருங்க. இல்லைன்னா கேட்க வைங்க. பேரண்ட்ஸ் பாப்பா வந்துட்டு ஒரு தெய்வம் மாதிரி பாக்குறீங்க, தப்பு இல்லை. கொடுக்குற செல்லம் வந்துட்டு ஃபியூச்சர்ல அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமா வந்து முடியக்கூடாது. இந்த அளவுக்கு ஸ்க்ரீன் டைமும் இந்த அளவுக்கு சொல் பேச்சு கேட்காத ஒரு பிஹேவியர் வந்துட்டு அது கரெக்டான பிஹேவியருக்குள்ளேயே வராது. 4 வயசு 3 வயசுலேயே வந்துட்டு சொல் பேச்சு கேட்குற ஒரு ஒபீடியன்ஸ் வந்துட்டு உங்க கிட்ஸுக்கு வளர்த்துங்க. என் பையன் கூட்ட மாட்டேங்கிறா, அவ தொடைக்க மாட்டேங்கிறா, எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்றது இல்லைன்னு சொல்லி பிரயோஜனமே இல்லை. குழந்தைங்கள்ல இருந்தே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வளர்த்திடலாம். பேரண்ட்ஸ் உங்களோட சில்ட்ரன் கிட்ட கொஞ்சம் அத்தாரிட்டி வந்துட்டு எடுத்து பண்ணிக்கிறது வந்துட்டு இட் வில் பி பெட்டர் ஃபார் த ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ்.